ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரேஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான முட்டை சாதம் தாங்க. சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க ஏன் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானொலி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை அது கூட சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். இது கூடவே சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த கரம் மசாலாவில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்து இது 3தோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. இதோட பச்சை ஸ்மெல் போனதும் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. நான் எக் ரைஸுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். நான் 2 பேருக்கு சாப்பாடு கட்ட போகிறதுனால. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் இதை அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. இப்படி பொறுமையாக கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். எக் ரைஸுக்கு மிளகு இல்லாமல் எப்படி, ஃபைனலாக மிளகு சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு வடித்து வச்ச சூடான சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக முட்டை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை இது மேலே தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். அப்புறம் என்னங்க, சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மார்னிங் டைமில் லேட் ஆகிடுச்சுன்னா சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். தேங்க்யூ.